நீ அடிக்கிற வரைக்கும் நான் புளியங்காவா பறிச்சுக்கிட்டு இருப்பேன். நானும் திருப்பி அடிப்பேன். என்னது? அடிப்பியா? என்னை அடிச்சிருவியா நீ? டேய் கபிலு, கோவப்படாதடா. அமைதியாடா. டேய் சியானா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு சியானா. என் தம்பி கபிலுக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சு போறான் பாத்துக்க. டேய் கபிலு, அமைதியாடா. உட்கார்றா. என்னாலலாம் உட்கார
இருக்கு. ஆமா ஆமா, பெட்டியே ஒரு தினுசா அழகா இருக்கு. ஆமா, பெட்டி நல்லா தான் இருக்கு, ஆனா உள்ளக்க ஒண்ணும் இருக்காது. ஏய் சியானா, நாங்க ஒண்ணும் உன்கிட்ட கேட்கல பெட்டி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து என்ன சீனு போடுறீங்க? வேணும்னா அந்த பெட்டியை பிரிச்சு பாருங்க, அதுல ஒண்ணுமே இருக்காது. நான் இங்க பிரிக்க மாட்டேன், நான் எங்க வீட்ல போய் தான் பிரிப்பேன். அப்ப நீ போய் சொல்ற, ஏதோ சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்க போய் கோழி. ஏய் கபிலு கூட்றா, அதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாப்போம். ஏய் பூமாரி, வீட்ல போய் பிரிச்சு பாப்போம்ல. என்ன ஒரு அட்டை பெட்டியை வச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்க? குடு, அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய் சியானா, பூலங்கிட்டு என்கிட்ட எதுக்கு வந்து வம்பிழுக்கிற? குடு பாப்போம், குடு. நான் தர மாட்டேன், நான் தர மாட்டேன். ஏல சியானா, எதுக்குல தள்ளி விட்ட? ஏய் சியானா, ஏய் சியானா, எதுக்கு தள்ளி விட்ட? என் தம்பி தான கிஃப்ட் எடுத்துட்டு வந்தான், உனக்கு என்ன அவ்வளவு வயித்தெரிச்சல்? இங்கே பாரு பூமாரி, உன் தம்பி தான் கிஃப்ட் எடுத்துட்டு வந்தான். நான் பிரிச்சு தானே காட்ட சொன்னேன், அவ ஏன் மாட்டேன்னு சொல்றான். அதான் எனக்கு ஆத்திரம் வந்து தள்ளி விட்டுட்டேன். இருந்தாலும் சியானா, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது சியானா. சியானா, ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. உன்னை உங்க அம்மாட்ட மாட்டி கொடுக்குறேன் பாரு. ஏல பூமாரி, அங்க பாருல, உன் தம்பி கொண்டு வந்த பெட்டில இருந்து புகையா வருது. ஆமா, புகையா வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. நான் அம்மாட்ட போறேன், அம்மாட்ட போறேன், அம்மாட்ட போறேன். ஏய் வாங்க எல்லாரும் போயிடலாம், வாங்க ஓடுங்க ஓடுங்க. ஏய் புள்ளைகளா, ஓடாதீங்க. எல்லாரும் நின்ற இடத்திலேயே நில்லுங்க. ஐயையோ, எவ்வளவு வண்டி ஆயிருச்சு. இது நம்மள சாப்பிடாம விடாத போல இருக்கே. எல்லாரும் அழுகையை நிப்பாட்டுங்க. ஏய் அழுகையை நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன்ல. எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க போயிடுறோம். எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். இங்க பாருங்க புள்ளைகளா, உங்களை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். நிஜமாவே எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டீங்கல்ல? உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. ஆமா ஆமா. அதெல்லாம் நான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நான் 50 வருஷமா அந்த பெட்டியில அடைஞ்சு கிடந்தேன். நீங்க தான் என்னைய ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கீங்க. என்னது, 50 வருஷம் அந்த பெட்டிக்குள்ள இருந்தீங்களா? ஆமா, ஆனா அந்த பெட்டி தக தகன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் வாங்கின பெட்டி மாதிரி அழகா இருந்துச்சு, பழசாவே இல்ல. நான் அந்த பெட்டிக்குள்ள இருந்தேன்ல, அந்த பெட்டி பழசாவே தெரியாது, புதுசு மாதிரிதான் இருக்கும். 50 வருஷம் சென்று வந்திருக்கீங்கல்ல, உங்க வீட்டுக்கு போங்க. என்ன நீங்க தான் ரிலீஸ் பண்ணீங்க. நான் உங்கள் அடிமை தும் தாத்தா. என்னது, நீங்க எங்களோட அடிமையா?
ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் தாரேன். முதல்ல உங்க மூஞ்சிய சிரிச்ச மூஞ்சிய வையுங்க. உங்க மூஞ்சிய பார்த்தாலே பயமா இருக்கு. தாத்தா, அப்படியாகட்டும். இப்போ ஓகேவா? ஜாலி ஜாலி. நம்ம சொன்னதெல்லாம் இந்த தும் தாத்தா கேக்குது. தும் தாத்தா. என்னைய நீங்க ரிலீஸ் பண்ணதுக்கு ஏதாச்சும் gift கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன வேணும்னு சொல்லுங்க. நாங்க என்ன கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்களா? கொடுப்பேன். அப்ப சரி, எங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுங்க. அப்படியே ஆகட்டும். தாத்தா. சரி, எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க. தாத்தா. வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா? சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க. தாத்தா. எங்க அம்மா இன்னைக்கு எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தருவாங்களே, அத நான் உனக்கு தரவே மாட்டேன். நாங்க மட்டும் தான் திம்போம். சரி.
மேகி கிண்டிட்டாங்கன்னு கேட்டுச்சுங்க, அதான் கிண்டி கொடுத்தேன். இது எப்படியோ மஞ்சுக்கு தெரிஞ்சு அப்பல இருந்து அடம் பிடிக்கிற மதினி, எனக்கு மேகி வேணும் மேகி வேணும்னு. சரி சுதா, கொஞ்சம் குடு, ஆசைப்படுறால மஞ்சு. நான்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு, நான் தர மாட்டேன். வேணும்னா கபில்கிட்ட வாங்கி கொடுங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் இழுச்ச வாயும் கபில் தானே, என்கிட்ட தான் வாங்கணும். இந்த பூமாரி சும்மாவே இருக்க மாட்டேங்குது, என்னை மாட்டி மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. ஏடி பூமாரி, மஞ்சு என்ன நிறைய திங்க போகுது, அது குழந்தை கொஞ்சம் தான் திங்க போகுது, கொஞ்சம் குடி. ஆமா மஞ்சு, வா அத்தைட்ட வாங்க. மதினி கொஞ்சம் கொடுங்க மதினி, மஞ்சுக்கு ஒத்துக்காது. சரிம்மா, அவ ஆசைப்படுறாள்ல, அதான் கொஞ்சோன்னு வைப்போம். அத்தை எனக்கு தட்டோட வேணும், வாங்கி தாங்கத்தே. ஃபர்ஸ்ட் கொஞ்சோன்னு தின்னு பாரு மஞ்சு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத்தை நிறைய செஞ்சு தரேன். நல்லா இருக்கா மஞ்சு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு நிறைய நீங்க செஞ்சு தாங்க. நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன், யாருக்கும் கொடுக்காம நீனே வச்சு சாப்பிடு மஞ்சு. சரி தே. சுதா, நாளைக்கு மஞ்சுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அவளுக்கு மட்டும் கிண்டி கொடுக்கணும், சரியா? சரி சரி மதனி. மஞ்சு, வெளியில 2 நாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாப்போமா? நாய் கடிக்கும், பயமா இருக்கு, போய் பார்க்க வேணாம். இந்த மஞ்சு இந்த மேகியை பூரா முடிச்சிட்டு தான் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணும் போல இருக்கு. கபிலு, பூமாரி, சீக்கிரம் சாப்பிடுங்க, சின்ன பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்கு பாரு. ஆமா, இதுவா சின்ன பிள்ளை, விஷக்கிருமி இது. பூமாரி, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது பூமாரி, ஒழுங்கா சாப்பிடுங்க. எனக்கு மேகி. மேகியம்மா, சரி சரி. பூமாரி, கபிலு இங்க நின்னுக்கிட்டே இருந்தா மஞ்சு குட்டி மேகி கேட்டுக்கிட்டே இருப்பா, நான் வெளியில கூட்டிட்டு போறேன், நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க, சரியா? சரிம்மா சரிம்மா. சரி, நீங்க வெளியில கூட்டிட்டு போங்க. ஆத்தாடி, இப்பதான் இது மூஞ்சில சிரிப்பே வருது. அப்படி அந்த மேகில என்னதான் இருக்குன்னு தெரியல. மேகி சாப்பிடு, ஆனந்தமா இருந்திடு. நம் 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 நம். மேகி சரியான டேஸ்ட்.
என் கிளாஸ் எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம் மது மேமுக்கு எல்லாரும் gift கொடுக்கலாம்னு இருக்கோம்மா. எல்லாரும் காசு போட்டு ஒரே gift கொடுக்க போறீங்களா? இல்லம்மா, எல்லாரும் தனித்தனி gift கொடுக்க போறோம். வாமா gift வாங்க, நம்ம சாயந்திரம் போயிட்டு வந்துருவோமா? இல்லடி பூமாரி, அம்மாக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, பொருள்லாம் காலியா போச்சு, வாங்கணும். அதை வாங்கிட்டு வரும்போது உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா, மறந்துடாம நல்ல gift வாங்கிட்டு வாங்கம்மா. gift தான் இருக்கவே நல்ல பெருசா அழகா இருக்கணும், சரியா? சரிடி. இந்தாடி பூமாரி, குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போய் கிளம்பு. தம்பி எந்திரிச்சிட்டானாடி? எந்திரிச்சிட்டாமா, பாத்ரூம் போயிருக்கான். சரி, டக்குனு குடிச்சிட்டு போய் கிளம்பு. சரிம்மா. அம்மாடி சியானா, கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேம்மா. 5 பாக்ஸ் வாட்டர் கேன்ல எடுத்து வச்சுக்கிட்டியாமா? எடுத்து பேக்குக்குள்ள வச்சிட்டேம்மா. நான் போயிட்டு வரேம்மா. சரி, போயிட்டு வாமா. டாடா. சரிம்மா, டாடா. அம்மா, என்னம்மா சியானா, எதுவும் மறந்து வச்சிட்டு போயிட்டியா? இல்லம்மா. அப்புறம் என்னம்மா? அம்மா, எங்க ஸ்கூல்ல எங்க இங்கிலீஷ் டீச்சர் விலகி போறாங்க. அவங்களுக்கு நாங்கெல்லாம் gift கொடுக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு காசு வேணுமா? காசுலாம் வேணாம்மா. எல்லாரும் மிஸ்ஸுக்கு gift கொடுக்க போறாங்க. எனக்கும் gift வாங்கி தாங்கம்மா. என்னது, gift வாங்கி தரவா? எல்லாரும் சேர்ந்து ஒரே gift வாங்கி கொடுக்க வேண்டியதானே? இல்லம்மா, எல்லாரும் தனித்தனி gift தாமா கொடுக்கறாங்க. அவங்கெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க முடியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே gift வாங்கினா நான் ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பேன். இப்ப தனியா gift வாங்கினா 200 300ல ஆகும். அம்மா, எல்லாரும் தனித்தனி gift கொடுக்கும்போது நீங்க மட்டும் வாங்கி தர மாட்டீங்க. ஏண்டி சியானா, அந்த மிஸ் என்ன ஓசிலே உனக்கு சொல்லி கொடுத்துச்சு நீ gift வாங்கி கொடுக்க போறவ? நல்ல சம்பளம் 20,000 30,000 வாங்கிக்கிட்டு தானே உனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இது போதாதுன்னு gift கொடுக்க போறவ? எங்க கிளாஸ்ல எல்லாரும் gift கொடுக்கறாங்கம்மா. நான் மட்டும் கொடுக்காம இருந்தா நல்லாவே இருக்காது. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பூமாரி, கபில் அவங்க எல்லாம் gift கொடுக்கறாங்க. நீங்க தான் வாங்கியே தர மாட்டீங்க. அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற மாதிரில நம்ம கொடுக்க முடியுமா? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுது? வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகுது. இதுல அவங்களுக்கு gift வாங்கிட்டாங்க, இவங்களுக்கு gift வாங்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடக்காவ. நீங்க எனக்கு gift வாங்கி தரலைன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். காசை கொட்டி உன்னை படிக்க வைக்கிறேன்ல, இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ. அம்மா பேசுறத பார்த்தா நம்மளுக்கு gift வாங்கி தர மாட்டாங்க போல இருக்கு. gift வாங்காம ஸ்கூலுக்கு போனா அந்த பூமாரி கேலி பண்ணி சிரிப்பாளே. என்ன நிக்கிறவ? ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு, கிளம்புடி. அம்மா, gift நாளைக்கு தானே வேணும் சொன்னேன். பாப்போம். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது சாயந்திரம் வாங்கி வைங்கம்மா, ப்ளீஸ்மா. அதான் பாப்போம் சொல்லிட்டேன்ல. சரி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். இதுக்கு தான் பெரிய ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு சொல்றது. எப்ப பார்த்தாலும் காசை கொண்டு வா, அதை கொடு, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு போட்டு நம்மளை பிச்சு எடுக்கிறாங்க. அழகா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா யூனிஃபார்ம், சத்துணவு எல்லாம் கொடுப்பாங்க. நம்மளுக்கும் ஒரு செலவு இருக்காது. அடுத்த வருஷம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கொண்டு போய் சேர்க்கணும். பூமாரி, கபில் ஸ்கூலுக்கு வரலையா? கபில் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். ஏண்டி மீனா, அந்த சியானாவே காணோம். சியானா அப்பதே வந்துருச்சு, கிளாஸ் ரூம்ல இருக்கு. சரி. உனக்கும் சியானாவுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான் வரும். ஆனா சியானாவை காணோம் சொல்லிட்டு தேடுற பத்தியா? சியானா மேல உனக்கு எவ்வளவோ அக்கறை.
எனக்கு ஒண்ணும் சியானா மேல பாசமும் இல்ல நேசமும் இல்ல. அவ மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் வருது. எப்ப பார்த்தாலும் என் கூட போட்டி போட்டுக்கிட்டே இருக்க அந்த சியானா. சரி குமாரி, மிஸ்ஸுக்கு கொடுக்க gift எடுத்துட்டு வந்தியா? மேம் நாளைக்கு தான ஸ்கூல்ல விட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம்டி. அப்படியா? நான் வேற ஹீரோ பென் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே. ஏடி மீனா, எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன்டி, இன்னைக்கு சாயந்திரம் தான் gift வாங்கி வைப்பாங்க. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம்டி. அப்பதான் என்ஜாயா இருக்கும். சரி சரி, சேர்ந்தே கொடுப்போம். அந்த சியானா gift வாங்கிட்டு வந்திருக்குமே. ஏய் மீனா, சியானாட்ட சொல்லுடி, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து gift கொடுப்போம்னு. நான் சொன்னா அப்படி அந்த சியானா கேட்ற மாதிரி தான். gift நாளைக்கு கொடுப்போம் சொன்னா தான் வீம்புக்குன்னு போய் gift கொடுப்பா. ஆமா மீனா, அவ ஒரு திமிரு பிடிச்சவ. எதை செய்யாத அப்படின்னு சொன்னா அதத்தான் வீம்புக்குன்னு செய்வா. சரி, மிஸ்ஸுக்கு எத்தனை ஹீரோ பேனை கொண்டு வந்த? எங்க அம்மாட்ட நான் ஒன்னு தான் கேட்டேன். எங்க அம்மா ஒரு டப்பாவோட வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னது, ஒரு டப்பாவோட வாங்கிட்டு வந்துட்டாங்களா? ஆமா பூமாரி. ஏடி மீனா, அவ்வளவு பேனா உமா மிஸ்ஸுக்கு கொடுக்க போற? பாதியை கொடுத்துட்டு பாதியை நீ எடுத்து வச்சுக்கடி. எங்க அம்மா டப்பாவோட வாங்கிட்டு வந்தனால பிரிச்சா தெரிஞ்சிரும் பூமாரி. எங்க அம்மா டப்பாவோடே கொடுக்க சொல்லிட்டாங்க. பூமாரி, மிஸ்ஸுக்கு நீ என்ன gift கொண்டு வந்திருக்க? நான் கொண்டு வரல மீனா, எங்க அம்மா சாயந்தரம் வாங்கி வைப்பாங்க. என்ன gift வாங்க போற பூமாரி? தெரியல மீனா, எங்க அம்மா எதையாவது வாங்கிட்டு வருவாங்க. பூமாரி, இன்னைக்கு சாயந்தரம் உங்க அம்மா என்ன gift வாங்கிட்டு வந்தான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு பூமாரி. சரி மீனா. வா பூமாரி, பெல் அடிச்சிருச்சு, கிளாஸ் ரூமுக்கு போவோம். சரி மீனா. ஏய் கபிலே, நீ எப்படா வந்த? மீனாவும் வெளியில நின்று பேசிக்கிட்டு இருந்தீல, நான் அப்பயே வந்துட்டேன். ஸ்கூலுக்கு வந்தா கிளாஸ் ரூமுக்குள்ள தான் வரணும். அதை விட்டுப்புட்டு வெளியில நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாரு சியானா, நாங்க வெளியில நின்றும் பேசுவோம் இல்ல உட்கார்ந்தும் பேசுவோம், உனக்கு என்ன? உண்மையை சொன்னா என் மேல நீ கோவப்பட்டுக்கிட்ட வர. ஏய் விடுங்க விடுங்க, கிளாஸ் ரூமுக்கு வந்தோடனே சண்டை ஆரம்பமாயிருச்சு. இங்க பாரு மீனா, நான் பாட்டு சும்மா தானே இருக்கேன். சும்மா தேடி தேடி வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு பாரு சியானா. ஆமா, இவங்க பெரிய செலிபிரிட்டி, தேடி தேடி வந்து வம்பிழுக்குறாங்க. ஆய மூடுல சியானா. ஏய் விடுங்கன்னு சொல்றேன்ல, எப்ப பார்த்தாலும் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாக்குற எங்களுக்கு எரிச்சலா இருக்கு. ஏய் சியானா, மிஸ்ஸுக்கு gift வாங்கிட்டு வந்தியா? எங்க அம்மாட்ட giftன்னு கேட்டனால தான் எங்க அம்மா திட்டியே ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம gift வாங்கலைன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும். நம்ம gift வாங்கியாச்சுன்னு சொல்லுவோம். என்ன சியானா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். gift வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் மீனா. இங்க பாரு சியானா, நாளைக்கு தானே மிஸ் இந்த ஸ்கூல்ல விட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கே gift எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம்டி. நான் இன்னைக்கே தான் gift கொடுப்பேன். ஏய் சியானா, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுத்தா நல்லா என்ஜாயா இருக்கும்டி. ஏன் இன்னைக்கு அவசரப்பட்டு நீ கொடுக்குற? நீங்க கொடுத்தா தான் நாங்க கொடுக்கணுமோ? நான் இன்னைக்கு தான் கொடுப்பேன். ஏய் விடு மீனா, கொடுத்தா கொடுத்துட்டு போகட்டும். கெஞ்சினா அப்படியே மிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி சியானா, கொடுக்கறனா நீ இன்னைக்கே கொடுத்துக்க. நாளைக்கு தான் நாங்கெல்லாம் கொடுப்போம். ஐயோ, தேவையில்லாம ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமோ?